எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சரி. ஒரு சின்ன நாடுங்க, இது ரொம்ப பழைய கதை. ஒரு சின்ன நாடு, அந்த சின்ன நாட்டில் ஒரு மன்னர் ஆட்சி செஞ்சிட்ருக்கார். அவருக்கு திடீர்னு ஒரு பெரிய சந்தேகம் வந்துருக்கு. அதாவது நம்ம தான் பொஞ்சாதி பேச்சை கேட்குறோமா, இல்லை நாட்டில் எல்லாருமே எல்லா ஆம்பளைங்களுமே இந்த மாதிரி பொஞ்சாதி சொல்கிறதான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம். ஏன்னா இவருடைய எல்லா நிர்வாகத்திலையும் ராணி தலையிடுவாங்க. அவங்க சொல்கிறதுனா இவர் செய்யணும், இல்லை பிரச்சனை ஆகிடுது. அதனால் இவருக்கே ஒரு நான் சந்தேகம் நாட்டில் எல்லா ஆம்பளைங்களும் இப்படித்தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகங்க. அதுக்காக என்ன பண்ணுறாரு, மந்திரிகளை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு நாளைக்குன்னு என்ன, இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் 10 மணிக்கு நம்ம நாட்டில் உள்ள எல்லா ஆண்களும் எவ்வளோ ஆம்பளைங்க இருக்காங்களோ அவ்வளோ ஆம்பளைங்களும் நம்ம அரண்மனைக்குள்ள மைதானத்துக்கு வந்துட சொல்லுங்க. இந்த மாதிரி மன்னருக்கு ஒரு சந்தேகம் கேட்கணுங்கிறதுக்க எல்லாத்தையும் வர சொல்லியிருக்காருன்னு ஒரு அறிவிப்பு விட்டுருங்க அப்படின்ற. அவங்களும் அறிவிப்பு விட்டுறாங்க. விட்டதும் அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு காலையில் 10 மணிக்கு அந்த நாட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அங்கே அந்த அரண்மனைக்கு முன்னாடி ஒரு பெரிய மைதானம் இருக்குங்க. அந்த மைதானத்துக்கு வந்துடுறாங்க. வந்ததும் ஒரு சின்ன மேடை இருக்குது. சின்ன மேடையில் மன்னர் வர்றாரு. எல்லாத்தையும் பார்த்து ஒரு அறிவிப்புன்னு சொல்கிறார். என்னன்னா, இந்த மாதிரி நீங்கள் யார் யார் பொஞ்சாதி சொல்கிறபடி கேட்பீங்க, யார் யார் உங்கள் இஷ்டத்துக்கு தன்னிச்சையாக அதாவது பொஞ்சாதி சொல்கிறதெல்லாம் கேட்காம செய்கிறவங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது நான் ஆசைப்பட்றேன். அதுக்காக நீங்கள் இப்போ பொஞ்சாதி பேச்சை கேட்டு பொஞ்சாதி சொல்கிறது தான் செய்கிறவங்க அப்படின்னா நீங்கள்லாம் எல்லாம் வலது பக்கமாக போயிடுங்க. இல்லை நான் பொஞ்சாதி சொல்கிற மாதிரிலாம் கேட்க மாட்டேன், நான் நானே தான் முடிவெடுத்து நானே தான் செய்வேன் அப்படிங்கெல்லாம் இடது பக்கம் போயிடுங்க. பார்க்கலங்க எல்லாம் திரும்பி போங்க அப்படிங்கும்போது எல்லாம் மலன்னு எல்லாரும் ஒரே கும்பலாக தான் ஒரே பக்கம் தான் போகிறாங்க. வலது பக்கம் இருக்கிற அவ்வளோ ஆம்பளைங்களும் போய் நின்றுறாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இடது பக்கம் போகிறார். எல்லாத்துக்கும் ஆச்சரியம் போகுது. என்னடா எல்லாரும் வலது பக்கம் போனாங்க, சரி எல்லாம் பொஞ்சாதி பேச்சு கேட்டு தான் அப்படி தான் செய்கிறாங்கன்னு சொல்லி தெரியும். ஆனால் ஒருத்தர் மட்டும் இப்படி தெய்வம் இந்த பக்கம் வர்றாரு அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. மன்னருக்கும் புரியல. அப்புறம் மன்னர் அந்த ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு சொல்றார், இந்த மாதிரி நீங்க மட்டும் இப்ப தனியா வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட நீங்க ஒருத்தராவது இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கு. எப்படி நீங்க எதுவுமே பொஞ்சாதி கேட்டு செய்ய மாட்டீங்களா அப்படிங்கும்போது, இல்லைங்க மன்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் நீ தனியா நிற்கிறீங்க. இல்லை நான் வீட்டிலேருந்து கிளம்போதே என் பொஞ்சாதி எனக்கு சொல்லி தான் அனுப்பிச்சா, நீங்கள் வாட்டுக்கு எல்லாத்தோட சேர்ந்துட்டு போய் ஒவ்வொன்றும் செஞ்சிடாதீங்க, நீங்கள் எதாக இருந்தாலும் தனியாக தான் செய்யணும். அங்கே அரண்மனையில் என்ன சொன்னாலும் மற்றவங்களை ஃபாலோ பண்ணாமல் மற்றவங்களோட சேராமல் போய் எல்லாம் கும்பலாக போய் நிற்காம நீங்கள் மட்டும் தனியாக போய் நில்லுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதனால தான் நான் தனியாக நிற்கிறேன்னு சொன்னார் பாருங்க. எல்லாத்துக்கும் சிரிப்பு. மன்னர்லாம் தலையை சுற்றிருச்ச மன்னருக்கு. உண்மை அப்படிதாங்க. எல்லாருமே அந்த பொஞ்சாதி பேச்சை கேட்டு ஆனாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியுது அல்லவா? இப்போ இந்த கதையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? இதைத்தான் தெரிஞ்சுக்கிட்டோம். யாராக இருந்தாலும் பொஞ்சாதி பேச்சை கேட்டு செஞ்சாதான் வாழ்க்கையை ஓட்ட முடியுது அல்லவா? சரிங்க, நன்றி.